எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பேற்பட்ட அழுத்தமான கொம்பனாக இருந்தாலும் உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சு இருக்காது. பிரிஞ்சி இலையில் 11 நாளைக்கு இது மாதிரி. கணவருக்கும் பிள்ளைகளுக்கும், மனைவி எப்படி இருந்தாலும் மனைவிக்கும் இதை நீங்கள் செய்யலாம். முழு நம்பிக்கை வைக்கணும். இந்த விஷயத்தை நான் செய்யறேன், என் மனைவி என் பேச்சை கேட்பாள், என் கணவர் என் பேச்சை கேட்பாங்க, என்னுடைய பிள்ளை நான் சொல்கிற பேச்சை கேட்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை மிரட்டுவாங்க, உங்களை ஒரு வழி பண்ணணும்னு நினைப்பாங்க, உங்களை எப்படியாவது அமுக்கி விடணும்னு நினைப்பாங்க. அப்படி ஒருத்தவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் செய்யலாம். இல்லை கூட பிறந்தவங்க, மாமியார் மாமனார், யாருக்கு வேணாலும். ஏன்னா இது நம்ம இதை செய்யறது எதுவும் அவங்க அழிஞ்சு போகணும், அவங்க கெட்டு போகணும், அவங்க வீணாக போயிடணும் எப்பவுமே நினைக்காதீங்க. இந்த ஒரு வார்த்தை என்ன பண்ணுன்னா, நம்ம நினைக்க என்ன ஆகுனா நமக்கே அது திரும்ப வரும். அது தேவையே இல்லை. நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்கள கம்முன்னு விட்டுருங்க. என்னோ சொல்லுவாங்க, விஜய் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார் இல்லைங்களா, உசுப்பேத்துறவங்ககிட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்ககிட்ட கம்முன்னு இருந்தோம்னாலே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்பவும் என் குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு என் கணவரே என் பேச்சை கேட்கறதில்லம்மா, என் மனைவி என் பேச்சை கேட்கறதில்லம்மா, என் பிள்ளை என்னை சுத்தமும் மதிக்கத்தில் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த விஷயம் குழந்தைங்களே நமக்கு எதிராக திருப்பி விட்டுருவாங்க. நமக்கு எதிராக திருப்பி விட்டு நம்மளை இழிவாக பேசுகிற மாதிரி அவங்க கூட சொந்தக்காரவங்களே செய்கிற வேலை இது. கூட போகிறது அக்கா தங்கச்சிங்களே செய்வாங்க, அண்ணன் தம்பிங்களே செய்வாங்க. நம்ம ரத்தம் நம்ம பெற்றோம். அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய பெற்றிருப்போம், எவ்வளோ கஷ்டப்பட்டு அது பாலை கொடுத்து, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்களை வளர்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டிருப்போம். அதையெல்லாம் நம்மளுக்கு தான் தெரியும். அதை ஈஸியாக சுலபமாக நம்ம கிட்டேருந்து பிரிச்சுட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. பிரித்து நமக்கு எதிராக திருப்பி விட்டுருவாங்க. அவங்களுக்கு இதை நீங்கள் செய்யலாம். இப்போ இந்த பிரிஞ்சி இலை என்பது எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இது நீங்கள் 11 நாளைக்கு செய்யுங்க. வேற்று மதமாக இருந்தாலும் இது நீங்கள் செய்யலாம். இதில் ஒரு எண்ணு எழுத போகிறோம், ஒரு ஏஞ்சல் எண்ணு. அந்த எண்ணுக்கான என்னம்மா, எண் எழுதுனா என்னம்மா ரொம்ப வசியமாயிடுவாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள். எண் என்பது கூட்டு எண்களாக வரும்பொழுது, கூட்டும் பொழுது ஏஞ்சல் எண்களாக அது மாறும். மிகப்பெரிய ஒரு அபூர்வத்தை நம்ம வாழ்க்கையில் அது உண்டு பண்ணும். நீங்கள் இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டால் கூட போதும், பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. பக்கத்தில் வச்சுட்டு என்னதான் சொல்ல வராங்க பார்ப்போம். ஏன்னா நம்ம இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கோமே, இந்த கஷ்டம் படுறோமே, நம்ம பிள்ளை நம்ம பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறானே, நான் என்ன சொன்னாலும் மதிக்க மாட்டேங்கிறானே அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப 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 எளிமையான தாந்திரிகம்பா. இது 11 நாளைக்கு தொடர்ந்து செய்யுங்க. இந்த இலையை நீங்கள் 11 இலை எடுத்து வச்சுக்கோங்க தனியாகவே. இது குளிச்சு முடிச்சுட்டு செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. சும்மா நீங்கள் உட்காந்துக்கிட்டு நல்ல எப்போ இது நீங்கள் இன்னொன்று கூட செய்யலாம். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எழுந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்டாலும் அந்த நேரத்தில் கிடைக்கும். இப்போ இங்கே இதை நினச்சி 2 சொட்டு கண்ணீர். ஏன்னா நம்ம அவ்வளோ மன வேதனையில் இருக்கிறோம். மனசு வேதனையான வேதனை ஈஸியாக ஒரு சிலர் நம்மளை அசால்ட்டாக நம்மளை இழிவாக நம்மளை பேசிடுறாங்க. ஆனால் அது எவ்வளோ நம்ம வேதனையை ஏற்படுத்துன்றது அந்த இடத்துல நின்று பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அவங்க காலில் நில்லு, அப்போ தான் அவங்க கஷ்டம் தெரியுன்றாங்க இல்லைங்களா, அந்த கஷ்டம் தெரியும். அதனால் எக்காரணம் கொண்டு ஒருத்தரை பற்றி இழிவாக பேசுகிறதோ, ஒருத்தரை பற்றி புறம் பேசுதல், பின்னாடி அவதூறு பரப்புதல், இதெல்லாம் ஒரு தவறான ஒரு செயல். அவதூறு எப்பவுமே பரப்பக்கூடாது. அது உங்களையே சேரும். நீங்கள் நினைக்கலாம் நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எப்படியாவது உங்ககிட்ட அந்த அவதூறு சேர்ந்தே தீரும். இப்போ அவங்க பெயரை நீங்க எழுதிருங்க. என்னன்னு எழுதணும், என்ன பெயருன்னா உங்க பிள்ளையா இருந்தா பிள்ளை பெயர் நம்பரை பார்த்துங்க. 33 14 74 2 33 14 74 2. இதுக்கு ரெட் கலர் பெண்ணு தான் வேணும், சிகப்பு கலர் பெண்ணு, சிகப்பு கலர் பேனா எழுதிக்கோங்க. இந்த பிரிஞ்சி இலை முக்கியம். அதே மாதிரி மெழுகுவத்தி, சிகப்பு கலர் மெழுகுவத்தி இருந்தாலும் ஓகே, இல்லை மெழுகுவத்தி ஓகே, விளக்குல வேண்டாம், மெழுகுவத்தியில ஏற்றுங்க.
ஏற்றிட்டு என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன். முதல்ல மெழுகுவத்தி ஏற்றிக்கோங்க. மனம் முழுவதும் அதில் தான் இருக்கணும். நீங்கள் வந்து கிழக்கு திசை நோக்கி உட்காந்துக்கோங்க, எந்த திசை வேணாலும் இருக்கட்டும். நம்மளுடைய இது என்ன, நம்ம பிள்ளை நம்ம பேச்சை கேட்கணும். ஒரே வார்த்தை அம்மா என்னங்கம்மா அப்படின்னு கேட்டாலே நம்மளுக்கு எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துருவோம் இல்லைங்களா. நம்ம பிள்ளைங்கனாலே நம்ம அந்த மாதிரி தான் இருப்போம். அதனால் இப்போ இந்த மெழுகுவத்தி ஏற்றி வச்சுட்டு நீங்கள் நினைக்கலாம், என்னம்மா இந்த பிரிஞ்சி இலையை எரிச்சா தவறுன்னு சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. நம்ம அக்னி தேவனுக்கு தான் இதை இரையாக்க போகிறோம், அக்னியில் இதை ஏற்ற போகிறோம். அதனால் அக்னி தேவனுக்கு எந்த பொருளும், இப்போ படம் சாமி படம்லாம் நம்ம வீட்டில் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே தூக்கி போடாமல் அந்த கண்ணாடியை முடிஞ்ச அளவுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு அக்னி தேவனுக்கு இரையாக்குங்க. எந்த ஒரு பொருளும் தொடப்பெல்லாம் கூட சொல்லுவேன் நான், யாருக்கும் இலவசமாக கொடுக்காதீங்க, ஏனாமாக கொடுக்காதீங்க, அதை அக்னி தேவனுக்கு இரையாக்குங்கன்னு. இந்த மாதிரி அதில் ஏற்றிடுங்க. இதை ஏற்றும் பொழுது உங்கள் மனது முழுவதும் என் கணவர் என் பேச்சை கேட்க வேண்டும், என் பிள்ளை என் பேச்சை கேட்க வேண்டும், நான் இப்போ நான் வேலை செய்கிறேன் அந்த இடத்துல அவங்க எனக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க, அந்த முதலாளியாகப்பட்டவர் என் பேச்சை கேட்க வேண்டும், நான் சொல்கிறதுக்கு ஓகே சொன்னால் மட்டும் போதும் அப்படின்னு நீங்கள் நினைங்க. வேறு நீங்கள் வந்து அவங்கள வசியமாக்கி அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் புடுங்கிக்கணும் அப்படிலாம் நம்ம யாரும் நினைக்க போகிறோம். நான் என்னோட மனசில் நினைக்கிறத நான் சொல்கிறேன். அதே மாதிரி என்னோட சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்களும் அதே தான் செய்வீங்க. சரி, இதை மாதிரி ஏற்றிட்டு 11 நாளைக்கு இப்போ நீங்கள் காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்துக்கு செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே பிரம்ம முகூர்த்தத்தில் மாதவிடாய் வந்தால் கூட செய்யலாம்ப்பா, எந்த கவலையும் கிடையாது. மாதவிடாய் இருந்தாலும் அதுக்காக தான் நான் மெழுகுவத்தி ஏற்றி வச்சுக்கோங்க, இந்த சின்னதாக ஒரு சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 11 நாளும் இந்த மாதிரி எழுதி பெயர் எழுதி இந்த நான் சொன்ன இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதி இதை கொளுத்தி அந்த அக்னி தேவனுக்கு இரையாக்கி அந்த ஒரு சின்ன நான் சட்டி மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள், இதில் நீங்கள் சேர்த்து வச்சுட்டு வாங்க. 11 நாள் முடிஞ்ச உடனே 12ஆவது நாள் முடிஞ்சால் உங்கள் வீட்டுக்கிட்ட தண்ணி ஓடுற தண்ணி இருந்ததுன்னா அதில் போடலாம். அப்படி போட முடியலன்னா அப்படி கையில் வச்சுக்கிட்டு ஊதி விட்டுருங்க, நல்லா காற்றுல அது பரவிடட்டும். அப்போ இந்த பிரிஞ்சி இலையாகப்பட்டது, எரிய வச்ச வாசனையாகப்பட்டது, அந்த நம்பரான ஏஞ்சல் என்னாகப்பட்டது, நீங்கள் யார் பெயர் எழுதுறீங்களோ எந்த கொம்பனம் மன அழுத்தமாக, ஒரு மாதிரி மன அழுத்தம் இல்லை, ஒரு மாதிரி அழுத்தமாக இருப்பாங்க, நம்ம என்ன சொன்னாலும் பதில் கொடுக்க மாட்டாங்க, நம்ம என்ன பேசினாலும் பதில் கொடுக்க மாட்டாங்க, அவங்களையே வசியமாக்கலாம். நீங்கள் இதை செய்ய 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 11 நாளைக்கு இதை செஞ்சு நான் சொன்ன மாதிரி இதை காற்றுல பறக்க விட்டுருங்க, அப்படியே ஊதி விட்டுருங்க வாசலில் நின்று. அது ஒன்றும் தூசியெல்லாம் பெரிய குப்பையெல்லாம் ஆயிடாது. இதை நீங்கள் நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது நான் சொன்னேன் இல்லைங்களா, அழுது கண்ணீர் விட்டு மன வேதனையை சொல்லி என் பிள்ளை என் பேச்சை கேட்க வேண்டும், என்ன அந்த பிள்ளையை மாற்றத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க, அந்த பிள்ளையை இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு இதை நீங்கள் இந்த சாம்பலை நீங்கள் பறக்க விடுறது மூலியமா, இல்லை நான் அதை மாதிரி ஊத முடியாதுமா, எங்கள் வீட்டுக்கிட்டலாம் பக்கத்தில் ஆள் இருக்கிறாங்கன்னீங்கன்னா ஒரு பேப்பரில் மடித்து டஸ்ட்பினில் கூட போடலாம், இல்லை செடியில் கொட்டலாம். இந்த சாம்பலை செடியில் போடலாம், நல்லதே நடக்கும். உங்கள் பேச்சுக்கு மறுபேச்சு இருக்காது. நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்.